ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ மருதி அகாடமி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபெயில் ஆகிருந்த ஸ்டூடெண்ட் ப்ளஸ் பாஸ் ஆகிருந்த ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, உங்களோட பேப்பரை நீங்கள் டைப் பண்ண பேப்பரை வந்து வாங்கி பார்க்க முடியும். ஓகேங்களா? அதை வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே, ஃபெயில் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரீவேலேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாங்கி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஆன்சர் ஷீட்டை வாங்குறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக COE ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 பேட்ச் போயிட்டுருக்கு. ரெக்கார்டட் கிளாஸ் ஒரு பேட்சும், லைவ் கிளாஸ் ஒரு பேட்சும் போயிட்டுருக்கு. அதனோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1600 ஒன்லி. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி வந்து சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அரசு தொழில்நுட்ப கல்வி துறையினால் நடத்தப்பட்ட தட்டெழுத்து, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வுகளில் கலந்து கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு பயிலகங்கள் மற்றும் தனித்தேர்வர்கள் மறு மதிப்பீட்டுக்கான தேர்வுத்தாள் நகல் பெறுவதற்கு இணையதளத்தில் tndtegteonline.in என்ற லிங்கில் இணைய வழி மூலமாக விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் தனியாக அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு படித்து இன்ஸ்டியூட் வழியாக எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணி தான் உங்களோட ஸ்கேன் காப்பியை வாங்கி தர முடியும். அதே மாதிரி அவங்க தான் ரீவேலேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தொடக்க தேதி 24/4/2024 நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, இணையதளம் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான கடைசி தேதி 30/4/2024. ஸோ உங்களோட ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் என்னைக்கு ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு அப்படின்னா 30/4/2024. ஓகேங்களா? சரி, அடுத்து முக்கிய அறிவுரைகள்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். இணையதளத்தின் மூலம் விண்ணப்பதாரர் தங்களது பெயர், பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை தெளிவாக தாங்கள் ஏற்கனவே தேர்வின் போது விண்ணப்பம் செய்த விண்ணப்ப படிவத்தில் உள்ளது போன்று பிழையின்றி குறிப்பிட வேண்டும். ஓகேங்களா? உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு அங்கேயே வந்துடும். ஆல்ரெடி டேட்டா இருக்குது இல்லைங்களா, அவங்களோட டேட்டா பேஸில் அதிலே வந்து உங்களோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டிக் மட்டும் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும். அடுத்து, விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறான பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிடும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் கோரி இணையதளத்தில் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒன்றுக்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ நீங்கள் 2 சப்ஜெக்ட் அப்பியர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் பாடம் ஒன்றுக்கு 150 வீதம் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் பேமெண்ட் கேட்வே வழியாக செலுத்த வேண்டும். ஓகேங்களா? பர் சப்ஜெக்ட்டுக்கு 150 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். எதுக்கு? ஸ்கேன் காப்பிக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கேன் காப்பி பற்றி தான். ரீவேலேஷனுக்கு இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. உங்களோட ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் ரீவேலேஷன் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கியிருந்தால் மட்டும்தான் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியும். நான் டேரெக்டாக ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீவேலேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேன் காப்பியை வாங்கி நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 ரூபா. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. அடுத்து, இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்கேன் காப்பி வாங்கினா மட்டும்தான் ரீவேலேஷன் போட முடியும். நெக்ஸ்ட், மறு மதிப்பீட்டுக்கான அட்டவணை மற்றும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் இயக்கக dte.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து தருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணையதளம் வழியாக விண்ணப்பிக்காமல் பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இதே நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து தந்திருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஸ்கேன் காப்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இன்ஸ்டியூட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. ஃபீஸ் 150 ரூபா மட்டும்தான். அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் அது என்னன்றதை பேசிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து, நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாதுப்பா. கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு தான் பண்ணணும். நீங்கள் ப்ரைவேட்டாக அப்பியர் ஆகிருந்தால் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறு எதுவும் ஃபர்தர் டீட்டெயில் வந்ததுன்னா உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.